ரித்திகா மேடமா? ஆமா சொல்லுங்க, அது நான் தான். என் பேர் அங்கித். அக்கௌண்ட்ஸ் கிளாஸுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேனே. ஓ நீங்களா? உள்ள வாங்க பேசலாம். தேங்க்யூ. நீங்க இங்க உட்காருங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே. சோ உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ்க்கு மட்டும் தானே டியூஷன் வேணும்? ஆமாங்க. எந்த இயர் நீங்க? செகண்ட் இயர் காமர்ஸ். ஓகே. சோ நீங்க இங்க பக்கத்துல தான் இருக்கீங்களா? இல்லங்க, என் பேரண்ட்ஸ் இப்போ அப்ராட்ல இருக்காங்க. நான் இப்போ வீடு ரெண்ட் எடுத்து தங்கி இருக்கேன். நான் எப்பயும் ஹோம் டியூஷன் எடுக்கவே மாட்டேன். சோ நீங்க தான் இங்க வர மாதிரி இருக்கும். ஓகே. எப்பயும் நான் டியூஷன் ஈவினிங் இல்லனா காலையில தான் எடுப்பேன். சரி, உங்களோட காலேஜ் டைமிங்ஸ் என்ன? மார்னிங் கிளாसेस. ஓகே. சோ நீங்க ஈவினிங் வந்துடலாம். அப்புறம் ரீசன் இல்லாம காலர் மெசேஜ் பண்ணாதீங்க. நான் லேட் நைட் கால்ஸ் எல்லாம் எடுக்கவே மாட்டேன். ஸ்டடீஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ்னா மட்டும் எனக்கு கால் பண்ணலாம். சரி. கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம்? நாளையில இருந்து. அப்புறம் நான் ஃபீஸ் அட்வான்ஸா வாங்கிப்பேன். அப்படினா இப்பவே ஜிபே பண்ணிடுறேன். கேஷா கொடுத்துருங்க. சரி. மேடம் ரெசிப்ட். உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? அதான் சொன்னேனே, அங்கித். ஓகே அங்கித். சோ நாளைக்கு ஈவினிங் ஷார்ப்பா 4 o'clock மீட் பண்ணலாம். ஓகே. அப்புறம் எனக்கு லேட்டா வந்தா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ரிசிப்டும் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்க, பரவாயில்ல. மேடம் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் பண்ணிருக்கேன். நான் காலேஜ்லயும் கிளாसेस கூட எடுத்திருக்கேன். ஓ தட்ஸ் கிரேட். தென் see you tomorrow ma'am. Thank you. Bye. Bye madam. Bye. அட, இந்த பொண்ணு ஒரு சோஷியல் மீடியாவிலயும் இல்லையே. எப்படி வாழ்றாங்க இவங்க without this platform? ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இந்த பொண்ணுக்கு. Something weird. ரெஸ்பெக்ட் பாஸ், ரெஸ்பெக்ட். உன்னோட டீச்சர் அவங்க ரித்திகா மேம். இவ்வளோ நல்ல டீச்சர், இவ்வளவு அட்ராக்டிவான டீச்சர் இருந்தா யாரு தான் ஒழுங்கா படிப்பாங்க? பட் பை த வே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவங்க ஏன் தனியா இருக்காங்க? ஒருவேளை தனியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அந்த போட்டோ யாருதான் இருக்கும்? ஒருவேளை அவங்களோட ஹஸ்பண்டோட தான் இருக்குமோ? ஆனா அதுல ஏன் ரித்திகா இல்ல? ஒருவேளை அவங்க அப்பாவோட கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு தெரிஞ்சிரும். ஈவினிங் 4 o'clock ஷார்ப் அங்க போறோம், பாக்குறோம், நம்ம மேட்டரை முடிக்கிறோம். இன்னும் டைம் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணு பிள்ளையாரப்பா. நீங்க வெளியில என்ன பண்ணிட்டு இருக்க? அது 4 மணி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்ல. நீ என்ன நினைச்ச? நான் உன்னை உள்ள கூப்பிட மாட்டேன்னா? நீங்க தானே சொன்னீங்க ஷார்ப் 4 o'clock. ஸோ ஓகே ஓகே, 4 மணி ஆயிடுச்சு, உள்ள வா.
சரி டீ குடிக்கிறியா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஓகே, நான் இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. மேடமோட கழுத்தை பார்த்தா அங்க தாலியே இல்ல. பிரதரா இருக்கும். பார்க்க ஹஸ்பண்ட் மாதிரிலாம் இல்ல. இந்தா டீ குடி. தேங்க்யூ. Assets and liabilities should have equal effects. So, உனக்கு தெரிஞ்சிருச்சா என்னது assets and liabilities? அசெட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. லைபிலிட்டிஸ் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. அங்கித், 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 எங்க இருக்கு உங்க கவனம்? மேம், நான் லைபிலிட்டிஸ் பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். அசெட்ஸ் என்னன்றது புரிஞ்சிருச்சா இப்போ உனக்கு? எஸ் மேம். லைபிலிட்டிஸ பத்தி நான் நாளைக்கு உனக்கு சொல்றேன். ஓகே, Yes, புரிஞ்சுதா? அப்புறம் இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேம். ஒருவேளை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டேன்னா டோர் பெல் அடி. ஓகே. சும்மா நின்னுட்டு இருக்காது. டேய் அங்கித், ஒன்னதான்டா. டேய் இப்போலாம் உன்னை பார்க்கவே முடியறது இல்லையாடா? எங்கே தான் போயிட்டு இருக்க? டியூஷன் போறேன். டியூஷனா? யாருக்கிட்ட? கோஷ் மேடம் கிட்ட தான். கோஷ் மேடம்? ஆமாம், யாரா அது? அதோ அந்த கார்னர் ஸ்ட்ரீட்ல இருக்காங்கல்ல, அவங்களே தான். ஆமாம், அந்த குண்டா வயசான ஒரு 50 வயசுக்காரங்க. இந்த பெருசாக கண்ணாடி போட்டிருப்பாங்களே. ஆமா ஆமா, அவங்களே தான். கரெக்ட் கரெக்ட். டேய் அவங்க நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கும் சொல்கிறா. எனக்கு டியூஷன் வேணும்ல? ஐயோ இல்ல இல்ல, வேணாம் வேணாம். அவங்க டீச்சிங்லாம் சரியே இல்லை. டோட்டல் வேஸ்ட் ஆஃப் மணி, டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியா சொல்கிற? சரியா, போகாத. சரி, அப்போ நீ மட்டும் ஏன் அவங்க கிட்ட போய் காசை வேஸ்ட் பண்ணுற? இப்போ நான் ஆல்ரெடி காசு கொடுத்துட்டேன் இல்லையா? நான் 1 மாசம் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டுருவேன். அப்படியா? சரி சரி. டேய் நான் சொல்ல மறந்துட்டேன், எனக்கு இன்டர்நெட்லேருந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணணும். நான் உடனடியாக கிளம்புறேன். பாய். அங்க என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு டவுன்லோட் பண்ணி தரியா? எனக்கு டவுன்லோட் பண்ணு. சரி சரி சரி, போயிட்டு வா. பாய். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னை பார்த்து முட்டாள்னா உன்னை என் கூட சேர்த்துக்கிட்டு உன்னை டியூஷன் கூட்டிட்டு போகணுமா? டீச்சரை வேற இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா? நடக்கவே நடக்காதுடா. உனக்கெல்லாம் தெரியாதுடா அவங்க எவ்வளோ அழகா இருப்பாங்கன்னு. வந்துட்டு பெரிய இவன் மாதிரி டியூஷன் ஜாயின் பண்றேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ப்ராஃபிட் ஆச்சுன்னா அசெட், அப்படி இது லாஸ் ஆயிடுச்சுன்னா லைபிலிட்டிஸ். லோன் இஸ் நாட் அசெட்ஸ், இட்ஸ் லைபிலிட்டிஸ். ஓகே மேம். யாரும் பாரு, திருப்பி திருப்பி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. எமர்ஜென்சியா இருக்க போது அங்கித். சாரி மேம், ஃப்ரெண்ட்ஸ் தான் மெசேஜ் பண்றாங்க. மியூட் பண்ண வேண்டியதானே? சாரி மேம். வெரி டிஸ்டர்பிங். மச்சான் மச்சான் மச்சான், அந்த ஆரியா உன்னை பற்றி கேட்டுட்டு இருந்தாடா. அந்த ஆரியா நாசமா போகட்டும், அவ கூட இருக்கவங்களும் நாசமா போகட்டும், நீயும் நாசமா போ. இந்த காலேஜே பிளாக் பண்ற. ஆமாம், எதுக்குடா என் மேலே கோவப்படுற நீ? அதெல்லாம் விடு. நீ ஏன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ. டியூஷன் போயிட்டு இருக்கேன்ல, அங்கே மெசேஜ் சும்மா சும்மா வந்துக்கிட்டே இருக்கும். ரிங் டோன் டைங் டைங்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். இரிட்டேட்டிங்காக இருக்கும்ல, அவகிட்ட சொல்லி வச்சிரு, இல்லைன்னா பிளாக் பண்ணிடுவேன். நான் என்ன உன் செக்ரட்டரியா? நீ ஏன் மெசேஜ் பண்ணிக்கடா? ஓ ப்ரோ,
அங்க பாரு ஆண்டிய. ஓ பா, என்ன அழகா இருக்காடா அப்பா. டேய் மச்சான் நின்னுட்டாடா. டேய் மச்சான் என்னதான்டா பாக்குறேன். அங்கித், மச்சான் உன் பேரை சொல்லி தான்டா கூப்பிடுற. திரும்பிடா பாருடா. அங்கித், ஹாய் மேம், நீங்க என்ன இந்த பக்கம்? நான் இங்க ஷாப்பிங் பண்ண வந்தேன். நீயும் இங்க ஷாப்பிங் தான் எஸ் வந்தியா? மேம். ஷாப்பிங். ஓகே, நாளைக்கு டைம்க்கு டியூஷனுக்கு வந்துரு. சரியா? அக்கவுண்ட்ஸ்ல புது ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். அப்புறம் நாளையில இருந்து புது டாபிக் வேற ஸ்டார்ட் பண்ணனும். ஓகே, பை. பாய். நீ போகக்கூடாது. அட நாயே, கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கலாம்லடா இதுதான் உன் டியூஷன் டீச்சர்னு. அப்ப நானும் போயிருந்திருப்பேன், எனக்கும் செட் ஆயிருப்பா. உன் நம்பரையே நான் பிளாக் பண்றேன்டா. பிளாக் பண்றேன்டா. போடா, பண்ணிக்கடா போடா. பெரிய இவரு. பாரு, பேங்க் இன்ட்ரெஸ்ட் இஸ் இன்கம். எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓ சாரி, நாளைக்கு இல்ல, நாளைக்கு கழிச்சு. டே ஆஃப்டர் டுமாரோ. நாளைக்கு எங்கேயாவது போறீங்களா? இல்ல, வீட்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் நீ லீவ் எடுத்துக்கோ. ட்ரைனிங் எதுவும் பண்ணணுமா? அதே மாதிரி தான். நான் எதுக்கு இருக்கேன்? நான் இங்க வந்துடுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போயிட்டு உன்னோட அக்கௌண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணு. காலையிலே கிளீனிங் பண்ண ஆரம்பிச்சா சாயந்தரம் ஃப்ரீயா இருப்போம். நான் ஈவினிங் தான் பிஸியே. அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, காலையில கிளாஸ் வச்சுக்கலாம். நாளைக்கு சண்டே தானே. உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேனோ அதை மட்டும் நீ செய். நாளை கழிச்சு வா. திட்டிட்டு போறா.